ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரா டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரா டூல்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டூல் வந்து லைன். ஸோ லைன் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் செக்மெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லைனை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணுறேன். எனி டைரெக்ஷனில் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஒவ்வொரு லைனுமே செப்பரேட்டாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லைன் செக்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக செலக்ட் ஆகும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த லைன் எடுக்கிறப்போ எனக்கு எல்லா டைரெக்ஷனுக்குலாம் இந்த மாதிரி போகுது இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக மட்டும்தான் போகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் கீ நம்ம கீபோர்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா F1 F2 அப்படின்லாம் இருக்கும். அதுதான் ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து F8 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீயை நம்ம ஆன் பண்ணுறப்போ ஆர்த்தோ ஆன் அப்படின்னு உங்களுக்கு இந்த கமாண்ட் விண்டோ கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் அந்த F8 ஆன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எகெயின் போயிட்டு நான் லைன் எடுத்து ட்ரா பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது? ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் செக்மெண்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ F8 கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் மேக் பண்ணலாம். இல்லை எனக்கு எல்லா டைரெக்ஷன்லையுமே நான் ட்ரா பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் F8 ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைன் வந்து எல்லா டைரெக்ஷனுக்குமே மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லைனுக்கு ஒரு டெஃபினேஷன் மாதிரி நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லைனில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் கேட்குது பாருங்களேன். ஐ மீன் அந்த ப்ராம்ப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுடைய கமாண்ட் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லைனுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னா எல் என்டர். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக F12 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீயை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ F12 கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும். ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா F12 ஆன் பண்ணிக்கலாம். F12 அப்படின்னா டைனமிக் இன்புட் ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் எல்னு போட்டோன்னே பாருங்கள் ஸ்க்ரீன்லையும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் எல் என்டர் கொடுத்துட்டேன். ஸோ எல் என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள் என்ன கேட்குது? ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த லென்த் எவ்வளோ இருக்குது, இப்போ எனக்கு நேராக வேணும் அப்படின்னா F8 ஆன் பண்ணிக்குவேன். F8 ஆன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 100 mm வேணும் அப்படின்னா 100 mmக்கு நான் ட்ரா பண்ணிப்பேன். ஸோ 100 mmக்கு இங்கே ட்ரா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு 80 mm வேணும். 801 வந்துருச்சு. சரி ஓகே பரவாயில்ல. எனக்கு ஒரு 250 வேணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு வரையில் நீங்கள் கீழே கமாண்ட் விண்டோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ் அண்ட் டூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அன்டூ அப்படின்றது எதுக்குன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பு போகிறதுக்காக யூ என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அன்டூ ஆகிடுச்சு. இப்போ நான் அகெயின் எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்படி ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கீழே இந்த க்ளோஸ் அன்டூலாம் என்னன்னு தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ இப்போ க்ளோஸ் ஆப்ஷனை பற்றி பார்த்தீங்கன்னா, கர்சர் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கோ அதில் இருந்து இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அது ரெண்டையும் நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் சி என்டர் கொடுக்கலாம். இப்போ நான் சி என்டர் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ சி என்டர் கொடுத்தோன்னே ஒரு கம்ப்ளீட் ரெக்டாங்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு லைனில் இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் செக்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்க F8 யூஸ் பண்ணுங்கள். எல்லா டைரெக்ஷன்லையுமே நான் என்னோட கர்சர் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் F8 ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே வரணும்னா F12ன்ற ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம்ல நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் அப்படின்றது தனித்தனி செக்மெண்ட்ஸாக செலக்ட் ஆகும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாலிலைன் பார்க்கலாம். ஏன் லைனுக்கு அடுத்து நான் பாலிலைன் பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ பாலிலைன் எடுக்கிறேன். பாலிலைன் எடுத்துகிட்டு அந்த சேம் 100 and 80 100 அண்ட் மேலே ஒரு 80 அப்படின்னு கொடுக்குறேன். சரி, ரெண்டுமே சேமாக தான் பார்க்குறதுக்கு இருக்குது. பட் இதையும் நான் செலக்ட் பண்ணுறேன், இதையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து தனியாக அப்படியே செப்பரேட்டாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. பாலிலைனில் ட்ரா பண்ணோன்னா ஒரு இடத்துல கிளிக் பண்ணாலே போதும், ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகும்.
ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைன் அண்டு பாலிலைன். ஓகேங்களா? சரி, இல்லை இப்போ இந்த லைனை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் தானே கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, இப்போ பாலிலைன் யூஸ் பண்ணி ஒன்லி லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமானா கிடையாது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பாலிலைன். ஸோ பாலிலைனுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PL enter. PL enterனா பாலிலைனுக்கான கமாண்டு. ஸோ PL enter கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்கல நான் ஆஸ் யூஸ்வல் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், மவுஸ் கிளிக் பண்ணிக்கிட்டேன். மவுஸ் கிளிக் பண்ணோடனே உங்களோட கமாண்ட் விண்டோ பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர்க், half width, length, undo, width இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இது கேட்டதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்னா நம்ம எப்போதும் போல் ட்ரா பண்ணுறது தான். இப்போ 200 mm வேணும், எனக்கு ஒரு 50 mm வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் வேணுமோ அது மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே, இதுவே ஆர்க் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்க்குக்கு A enter கொடுப்பீங்க. ஸோ A enter கொடுத்தோன்னே அகெயின் ஆர்க் ஷேப்புக்கு நான் ஆங்கிள் கொடுக்க போகிறேன். ஸோ தட் அகெயின் ஒரு A enter. இங்கே கீழே கமாண்ட் விண்டோவில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்குது, அதுக்கும் A enter. எப்போதுமே ஒரு கமாண்ட் ஒர்க் பண்ணல அந்த ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறது எல்லாமே சப் கமாண்டுன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ ஆங்கிள் வேணும்னாலும் அகெயின் A enter கொடுத்துட்டேன். A enter கொடுத்தோன்னே என்ன கேட்குது? இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு கேட்கும் கீழே கமாண்ட் விண்டோவில். ஸோ நான் ஆங்கிள் வந்து 180 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர். ஸோ என்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்குன்னு கேட்கும். ஸோ என்ன டிஸ்டன்ஸு, அதாவது இந்த கொடுத்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அது வேணும். நான் வந்து ஒரு 40 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, 40 கொடுத்ததுக்கப்புறம் இன்சைடில் ஒரு 20 அப்படின்னு கொடுக்குறேன். திருப்பி அகெயின் அவுட்டரில் 40, இன்சைடு ஒரு 20, 40 அண்ட் 20, 40, 20, 40. ஸோ இப்போ எந்த மாதிரியான ஷேப் க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்க்குறப்பவே நல்லா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஆர்க் ஷேப் வேணாம், இதுக்கப்புறம் ஒரு லைன் வேணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் கமாண்ட் விண்டோ பாருங்கள். கமாண்ட் விண்டோவில் L என்டர்னு கொடுக்கணும். ஸோ நான் L என்டர் கொடுத்தேன்னா லைனாக மாறிக்கும். ஸோ லைனோட லென்த் எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ 25 mm கொடுத்தேன், 25க்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹாஃப் வித்தை வச்சு ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஹாஃப் வித்துனா என்ன மாதிரி ஒரு ஆரோ மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆரோ மார்க் மாதிரி நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி ஒன்று டினோட் பண்ணி காட்டுறேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு சாலிட் போர்ஷன் மாதிரி வேணும் அப்படின்றனால இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த ஏரோ வந்துட்டு நான் இத்தனை டூல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாலிலைனில் சிம்பிளாக நான் போட போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். PL enter அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஹாஃப் வித் அப்படின்றத எடுத்துக்கணும். ஹாஃப் வித்துக்கு H enter கமாண்டு. ஸ்டார்டிங் ஹாஃப் வித்துன்னு கீழே கேட்குது. ஸோ நான் கீழே வந்துட்டு 0. எப்போதுமே இந்த ஏரோ ஹெட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 0 தான். ஸோ 0 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சிட்டேன். அடுத்து எண்டிங் ஹாஃப் வித் வந்துட்டு நான் வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள் எனக்கு ஒரு ஏரோ ஹெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஏரோ ஹெட் எவ்வளோ பெருசாக வேணுமோ வச்சுட்டு இதுக்கப்புறம் வர லைன் வந்து பார்த்தோன்னா வித் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகியே வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை தின் லைனாக மாற்றுறதுக்கு ஹாஃப் வித் கொடுத்ததுனால தான் அப்படி வருது. ஸோ நான் அகெயின் ஹாஃப் வித்தில் போயிட்டு ஸ்டார்டிங் ஹாஃப் வித் 0 என்டர் அண்ட் எண்டிங் ஹாஃப் வித்தையும் 0 என்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த லைன் வந்து ரீசெட் டு 0 ஆகிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால் தின் லைனாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதோட லென்த் எவ்வளோ வேணுமோ நான் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுப்பேன். என்டர் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஹாஃப் வித் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த இது மாதிரியே இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இது ஒரே கமாண்ட்லேயே பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணேன், லைன் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஹேட்ச் பண்ணி ஸோ எக்கச்சக்க வேலை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே இதில் முடிச்சு விட்டுறலாம். ஓகேங்களா? அகெயின் இதே பாலிலைனில் நம்மளுக்கு லென்த் இருக்குது. லென்த்துனா L என்டர் கொடுத்துட்டு எப்போதும் போல் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டே இருக்கலாம். 100, 250 இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்ப என்ன லென்த் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றாப்புல லைன் ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்தில் வந்துடும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டுனா என்ன ஆல்ரெடி தெரியும், ப்ரீவியஸ் ஸ்டெப் போகிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூ என்டர் கொடுத்துட்றேன். யூ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்க என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேங்களா? இப்போ நான் திருப்பி ஒரு அண்டு கொடுத்தேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது அண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்து. ஸோ வித் அப்படிங்கிறது எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ என்டர் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வித் கேட்கும், 0 என்டர் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் ஏரோ ஹெட் தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன். எண்டிங் வித் ஹாஃப் வித்தில் 10 கொடுத்த மாதிரி இங்கேயும் நான் 10 தான் கொடுக்குறேன். 10 கொடுத்து என்டர் அடிச்சிடுறேன். ஏரோ ஹெட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தின் லைனாக வேணுன்றப்ப என்ன பண்ணணும், டபிள்யூ என்டர் கொடுக்கணும். ஸோ டபிள்யூ என்டரில் போயிட்டு 0 என்டர், 0 என்டர், அதாவது ஸ்டார்டிங் வித் 0 எண்டிங் வித் 0 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு தின் லைனாக மாறிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பாலிலைனில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ். ஸோ பாலிலைனில் ஒரு மீனிங்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆரோ ஹெட்ஸு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பாலிலைன் யூஸ் பண்ணி. இந்த பாலிலைன் யூஸ் பண்ணி நம்மளால் வித் ஃபேக்டரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியும் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஹாஃப் வித்தில் போயிட்டு நான் வந்து இனிஷியல் வித்து, அதாவது ஸ்டார்டிங் வித் 5 எண்டிங் வித் 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா உங்களோட லைன் செக்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கலாம். ஸோ எந்த டூலை யூஸ் பண்ணி பண்ணலான்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ பாலிலைன் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் ஹோல் லைனாக தான் செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பாலிலைன் ஆப்ஷனு. ஸோ லைன் வந்து தனித்தனியாக செலக்ட் ஆகும், பாலிலைன்றது ஒன்றா செலக்ட் ஆகும். பாலிலைன் ஆப்ஜெக்ட் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு போட்டிருக்கீங்களோ அவ்வளோவும் ஒரே ஆப்ஜெக்டாக தான் செலக்ட் ஆகும். இதுவே லைன் யூஸ் பண்ணி போட்டதெல்லாம் பாருங்கள் ஒன்று தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த பாலிலைன் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் வைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?